தற்சமயம் நான் இப்ப நல்லூர் ஆலய முன் வீதியில நின்று கொண்டிருக்கிறேன். என்ன ரீசன் சொன்னா, இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் பாரிவேந்தன் காப்பகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கருணண்ணாண்ட ஒரு அண்ணா திருநாய்களுக்கு ஆதரவளிச்சு செய்து கொண்டிருக்கிறவர். நாங்கள் நாய்கள் சம்பந்தமான விலங்குகளின் நலன்ல கருத்துல கொண்டு செயற்படுற ஆக்கள்ன்றதால எங்களை கண்டக்ட் பண்ணி இந்த நல்லூர் வீதியில பின்னுக்கு முன்னுக்கொண்டு நிக்கிற அனைத்து நாய்களுக்கும் ஒரு 2 அக்காக்கள் தினமும் சாப்பாடு வைக்கிறவ. அந்த சாப்பாடு வைக்கிற ஆக்கள் வச்சு கொண்டு வர டைம்ல நாய்கள் எண்ணிக்கை குறைந்து 2-3 நாளைக்கு முதல் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்டதாகவும், அதே நேரம் அவையர் முனிசிபாலிட்டியை தொடர்பு கொண்டு கேட்ட போது இப்படி நாய்கள் நாங்கள் தான் பிடிக்கிறோம் கொண்டே நாங்கள் வேற இடத்த திருவிழாவை முன்னிட்டு வேற இடத்த விடுறதுன்னு சொல்லினோம். அதே நேரம் ஒரு பகுதி சொல்லுது நாங்கள் நாய்களை பிடிச்சு அதை கொன்றுட்டு எங்கேயோ கொண்டே கடற்கரையில புதைக்கிறதாகவும், இன்னொரு விதமான தகவல் என்னன்னு சொன்னா நாங்கள் கருத்தடை செய்து போட்டு அதை கொண்டே திருப்பி அந்தந்த இடத்திலேயே விடுவதாகவும் தான் கூறப்படுது. ஆனா கருத்தடை செய்யறது இரவில யாருக்கும் தெரியாம செய்ய வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் இல்ல. கருத்தடையோ நீங்க என்ன நோக்கத்துக்காண்டி பிடிச்சாலும் அதை இரவு இப்படி ரகசியமான முறையில பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட இன்றைக்கு நாங்கள் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்குது 2-3 நாளான்றதுக்காக இன்றைக்கு நாங்க இதை பார்வையிடுறதுக்காக எங்கண்ட காப்பக வேலைகளை முடிச்சு போட்டு நாங்கள் இதுக்கு மினக்கட்டு நானும் எனது கணவரும் கருணண்ணாவும் சேர்ந்துதான் இந்த இதுக்கு நாங்கள் அந்த 2 அக்காக்களும் நிக்கி நம்மங்களோட. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா நாங்க அப்படியே விசாரிச்சு கொண்டு தெரிஞ்ச இடத்த தகவல்கள் மக்கள்கிட்ட இருந்து வருது. பிடிக்கணும்ன்ற தகவல் உண்மை. ஆனா நாய்க்கு என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. இப்ப தற்சமயம் இதுல பார்த்தா உருகுதளம் போட்டு இந்த நாய்க்குட்டிய ஒரு என்னன்னு சொல்றது ஒரு பயங்கரவாதி மாதிரி தான் அந்த நபர் இருந்தார். ஒரு நாய்களை பிடிக்கிற ஒரு நபர் மாதிரியோ இல்லாட்டி நாய்கள்ல பற்றுள்ள ஒரு நபர் மாதிரியோ இல்ல. ஒரு தலையில ஒரு ஸ்காப்பும் கட்டி கொண்டு வெறும் மேலோட நின்று நாயை போட்டு குரல் வேலை எடுத்துக்கொண்டு கேட்க இவங்க தடுத்ததால இது எங்கண்ட நாய் விடுங்கன்னு சொல்லி தடுத்ததாலதான் இந்த நாய் இப்ப எங்கண்ட கைக்கு வந்திருக்கு. அதே நேரம் இப்ப 2-3 நாய்க்குட்டிகள் நிக்கிது. நாங்க பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணினாங்க. அது குட்டிகள் எல்லாம் இந்த பிடிக்கிறாக்களை கண்டதோட எங்களையும் கண்டு அது பயந்து ஓட வலிக்கிடுது. ஒரு சிலது கைக்கு வருது. ஆனா தாயையும் பிள்ளையும் பிரிக்கலன்றதால நாங்க அப்படியே விட்டுட்டு வரோம். ஆனா இது இன்னொரு கொடுமையான செயல்னு தெரியாது. இது நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு தான் இப்படியான ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடக்குது. பிடிக்கிறண்டா எல்லா இடமும் தான் நீங்க ஒரே செயற்பாட்டை செய்ய வேணும். அப்ப நல்லூர் திருவிழாக்கு மக்கள் போற வீதிகள் அசிங்கப்படும்ன்றதுக்காக நீங்க இப்படி ஒரு வேலையை செய்யறது எங்களால ஏற்றுக்கொள்ளாது. எங்களால பார்த்து கொண்டிருக்கிறாது. நாங்கள் ஒரு விலங்குகள்ல அன்பு உள்ள ஆக்கள் நாங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறாது. நீங்க திருவிழாவை முன்னிட்டு கட்டிடத்துல இந்த திருவிழாவை செய்யணும்ன்றதுக்காக மக்கள் சிறப்பா இருக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு பாவ செயலை செய்துட்டு இந்த கட்டத்துக்கு தெய்வம் குடியிருக்குமான்னு கேட்டா எங்களுக்கு நாங்க இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா தெய்வம்ன்றது ஒரு சக்தி. அந்த சக்தி எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்குது. உங்களோட கொடுமையான செயல்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்குது. இப்படி ஒரு கொடுமையை செய்து போட்டு நீங்கள் 25 நாளும் ஆறுக்காக திருவிழா செய்யறீங்க, எதுக்காக திருவிழா செய்யறீங்க எங்களுக்கு தெரியல. மனம் பொறுக்குது இல்லையா? நாங்கள் இதுகளெல்லாம் பார்த்துக்கணும். எங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியுது இல்ல. அரசாங்கம் ஒவ்வொரு நடவடிக்கையா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்குது. என்னடா பிரதமர் சொல்லி இருக்கிறார், பிரதமர் கருணி சொல்லி இருக்கிறார், அவர் தெருவில் நிக்கிற விலங்குகளை பாதுகாக்கிறது மக்களோட கடமைன்னு சொல்றீங்களா? ஆனா நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் இப்படியான ஒரு வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இது ஆணையின் பேர்ல நீங்க செய்யறீங்களா? எதற்காக செய்யறீங்கன்றது எங்களுக்கு நீங்க பதில் கூற வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறீங்க. அதை விட தற்சமயம் இப்ப விலங்கு நல சட்டம் இருக்குது. விலங்குகளை கையாளுறதுக்கு ஒரு முறை இருக்குது. இந்த நீங்கள் உருவதெல்லாம் போட்டு பிடிக்க திணறி கொண்டு ஓடின இந்த நாய்க்குட்டியை தான் நான் இப்ப தூக்கி வச்சுக்கிறேன். உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, எங்களுக்கு நாளைக்கு நாங்க இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொண்டு போறோம். அதே நேரம் மாநகர சபைக்கு முன்னாலே நாங்க இதுவரைக்கும் பிடிச்ச நாய்க்கான பதில் எங்க விட்ட நீங்கள் விட்டாத அவ்வளவு தூரத்துக்கு அங்க போறது இல்ல. எங்கேயோ விட்டுருக்கீங்களா? அப்ப விடுற இடத்த பொதுமக்கள் இருக்க மாட்டீங்கம்மா. அப்ப பொதுமக்கள் இல்லாத இடத்த நீங்க எப்படி கொண்டு நாயை விடுவீங்களா? அதுக்கு சாப்பாடு என்ன, தண்ணி என்ன, ஆறு கொடுக்கறது என்ன நோக்கத்துக்கான இதெல்லாம் நீங்க செய்யறீங்க? இதெல்லாம் நாங்க பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்கிறார்கள் இல்ல. கொஞ்ச நாளா எங்களுக்கு இப்படியான தகவல் கொண்டு இருந்தது. இன்றைக்கு நாங்க கையும் களவுமா பிடிச்சிட்டோம். இது இந்த நேரம் நாங்கள் ஒரு அரசு அதிகாரிகளின் தொடர்பு கொள்ளாது ஒன்றுமே செய்யலாதுன்றதுக்காக நாங்க இதை ஒரு காணொலியா இந்த டைம் உங்களுக்கு பதிவிட்டுட்டு போறோம். அதே சமயம் நாங்க நாளைக்கு இது ஒரு இஷ்யூவாக நாங்கள் இது ஒரு பிரச்சனையாக கொண்டு போவோம். உண்மையிலேயே விலங்குகள் ஆர்வம் உள்ள ஆக்கள் இந்த விலங்குகளை பிடிக்க எத்தனையோ பேர் பார்த்திருப்பீங்க. பார்த்துட்டு நீங்க கண்கட்ட மாதிரி போட்டு நல்லூர் ஆனா கும்பிடாதீங்க.
கடவுளை கும்பிடாதீங்க. கடவுள் உங்களுக்கு எந்த விதத்திலயும் அருள் பாலிக்க போறது இல்ல. யார் கண்டாலும் எப்ப கண்டாலும் உங்களை தொடர்பு கொள்ளுங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு சமூக விலங்குகள் சம்பந்தமான ஏதாவது ஒரு அமைப்புகளுக்கு கோல் பண்ணி தகவல்களை கொடுங்க. பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களோட சந்ததி கூட ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்வாங்க. பண்றதை விட அவர்களை தட்டி கேட்கலாம். நீங்க தட்டி கேட்கலாம். தட்டி கேட்டாலே விட்டுட்டு அப்ப நீங்க தட்டி கேளுங்க. இல்லைன்னு சொன்னா உங்களால தட்டி கேட்க பயமா இருக்குது, இங்க உள்ள இதுகளை செயற்பாடுகளை தடுக்க பயமா இருக்குன்னு சொன்னா நாங்கள் அதை கேட்கறதுக்கு நாங்க இதா இருக்கிறோம். நாங்கள் இதுகளுக்காக எங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்கள். எங்கள்கிட்ட ஆதாரங்கள் எங்களுக்கு சமர்ப்பிங்க. அதாவது எங்களால இப்ப எந்த நேரமும் உங்கள்கிட்ட இருந்து வர தகவலுக்கு ஆதாரம் இருக்காது. அப்ப உங்களுக்கு வேணும்னா ஆதாரப்படுத்த முடிஞ்சு அதுகளை ஆதாரப்படுத்தி எங்களுக்கு போடுங்க. உண்மையிலேயே நீங்கள் உங்களுடன் கடவுள் குடியிருக்க வேணும்னு நினைச்சா இந்த பாவச் செயல்களை அடுத்தவனுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லாட்டி நீங்க தட்டி கேளுங்க. ஏதோ ஒரு பதில இந்த வாயிலா ஜீவன்களுக்கு மதிப்பளியுங்க. கடவுள் தண்டை பாட்டுல உங்களோட இருப்பார். மற்றும்படி வந்து நீங்க கடவுளை வந்து கட்டுறதுலாம் தேடணும் இல்ல. ஒருத்தர செயல்ல தான் கடவுள் இருக்கிற, எண்ணத்துலதான் கடவுள் இருக்கார். நீங்க செய்யற நல்ல செயல்ல கடவுள் இருப்பார். மற்றும்படி 25 நாள் திருவிழாவில இங்க கடைசி வந்து முருகன் நீங்க இருக்க மாட்டார். எப்படினாலும் நீங்க திருவிழாடுங்க. நான் சொல்றேன் இந்த கோயிலுக்குள்ள தெய்வம் இல்ல. ஏன்னு சொன்னா இந்த பாவச் செயல்கள் செய்யற ஒரு இடத்தை கடவுள் குடியிருக்க மாட்டார் ஐயா. தயவு செய்து நீங்கள் எல்லாருமே இதை கேட்கணும்ன்றதான் எங்கண்ட கேள்வி.